இறைவனின் அற்புதமான படைப்புகளை ஒன்றாக ரசிப்போம். வெல்கம் டு அவர் சேனல் த கார்த்திக்ஸ். வணக்கம் நண்பர்களே. வி ஆர் அ ஃபேமிலி தட் லவ் காட்ஸ் ஒண்டர்ஃபுல் கிரியேஷன். இயற்கை, பறவைகள், விலங்குகள் மற்றும் அழகான இடங்களை ரசித்து அந்த அழகை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்கள் நோக்கம். இஃப் யூ லவ் நேச்சர், வைல்ட் லைஃப், பேர்டிங், travel and photography, you are in the right place. Please like, share, and subscribe to our channel and don't forget to press the bell icon. Our motto is in God's love, we share and care. Now let's begin today's journey. Welcome to Trichy Birds Park. சமீபத்தில் இங்கிலாந்திலிருந்து என்னுடைய நண்பர் இந்தியா வந்திருந்தார். அவரை சந்திக்க திருச்சிக்கு சென்றிருந்த போது தமிழ்நாட்டின் புதிய சுற்றுலா அம்சங்களில் ஒன்றான ட்ரிச்சி பேர்ட்ஸ் பார்க்கை பார்வையிடும் வாய்ப்பு கிடைத்தது. இந்த வீடியோவில் இந்த பூங்காவின் சிறப்புகள், எனது அனுபவங்கள், மேலும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில பயனுள்ள தகவல்களையும் பகிர்ந்து கொள்கிறேன். திருச்சி கம்பரசன்பேட்டையில் அமைந்துள்ள இந்த பேர்ட்ஸ் பார்க் 2025 பிப்ரவரி மாதம் திறந்து வைக்கப்பட்டது. சுமார் 18.63 கோடி செலவில் 4.02 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பூங்கா இந்தியாவின் மிகப்பெரிய பறவைகள் பூங்காக்களில் ஒன்றாகும். இந்த அழகான பூங்கா முன்னர் குறிப்பிட்டது போல் 18.63 கோடி செலவில் நமக்கு நாமே திட்டம் என்ற மக்கள் பங்களிப்பை ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது. அரசும் பொதுமக்களும் இணைந்து சமூக உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த ட்ரிச்சி பேர்ட்ஸ் பார்க் அமைந்துள்ளது. சுமார் 4.02 ஏக்கர் பரப்பளவில் விரிந்துள்ள இந்த பூங்கா இயற்கை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சுற்றுலாவை ஒருங்கிணைக்கும் வகையில் மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்காவின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், இது நம் சங்ககால ஐந்திணை என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறிஞ்சி மலைநிலம், முல்லை காடு நிலம், மருதம் விவசாய நிலம், நெய்தல் கடலோரம், பாலை வறண்ட நிலம். இயற்கையையும் தமிழர் பண்பாட்டையும் ஒன்றாக இணைக்கும் முயற்சியாக இது அமைந்துள்ளது. பல்வேறு பறவைகளின் உலகம் என்றே சொல்லலாம். இந்த பூங்காவில் நூற்றுக்கணக்கான வண்ணமயமான பறவைகள் உள்ளன. பல வகையான பீஜியன்ஸ், டெக்கரேட்டிவ் சிக்கன்ஸ், பேரட்ஸ், மக்காஸ், காக்கட்டூஸ் மற்றும் உலகின் பல பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட எக்ஸாட்டிக் பேர்ட் ஸ்பீசிஸ் ஆகியவற்றை அருகில் இருந்து பார்க்கும் அனுபவம் மிகவும் வித்தியாசமானது. ஒவ்வொரு பறவைக்கும் தனித்துவமான நிறம், உருவம் மற்றும் இயல்பான நடத்தையை ரசிக்க முடிகிறது. பேர்ட் லவர்ஸ் மற்றும் போட்டோகிராஃபி எந்தூசியாஸ்டுக்கு இது ஒரு அருமையான இடம். பறவைகள் மட்டுமல்ல, ஃப்ரெஷ் வாட்டர் மற்றும் மெரின் அக்வேரியம்களும் இந்த பூங்காவில் மற்றொரு ஈர்ப்பாக இருக்கின்றன. சுமார் 40 வகையான மீன்கள் இங்கு பராமரிக்கப்படுகின்றன. வண்ணமயமான மீன்கள், அழகாக வடிவமைக்கப்பட்ட அக்வேரியம்களில் மற்றும் அமைதியான சூழல் குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் ஒரு இனிய அனுபவத்தை தருகிறது.
அதேபோல் அழகாக பராமரிக்கப்பட்ட கொய்ஃபிஷ் பாண்ட் இந்த பூங்காவில் முக்கியமான ஹைலைட்டில் ஒன்றாகும். நூற்றுக்கணக்கான ஆரோக்கியமான கொய் மீன்கள் அமைதியாக நீந்தும் காட்சி மனதை கவர்கிறது. நாம் உணவு கூட இந்த கொய் மீன்களுக்கு நாம் கொடுக்கலாம். இந்த அழகான கொய் ஃபிஷ்கள் சாதாரண அலங்கார மீன்கள் அல்ல. இன் ஜாப்பனீஸ் கல்ச்சர், கொய் சிம்பலைஸ் பீஸ், பெர்சிவரன்ஸ், ப்ராஸ்பரிட்டி அண்ட் குட் ஃபார்ச்சூன். சரியான பராமரிப்பு கிடைத்தால் கொய் ஃபிஷ்கள் 20 முதல் 40 ஆண்டுகள் வரை வாழக்கூடியது. சில கொய்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்த பதிவுகளும் உள்ளன. இந்த பூங்காவில் ரெப்டைல் ஜோனும் அமைக்கப்பட்டுள்ளது. பாம்புகள் மற்றும் பல்வேறு ஊர்வன இனங்களை பாதுகாக்க பார்வையிடும் வசதி உள்ளது. என்னுடைய வருகையின் போது சில பகுதிகளை முழுமையாக பதிவு செய்ய முடியவில்லை. அதனால் அனைத்து உயிரினங்களும் இந்த வீடியோவில் இடம்பெறவில்லை. அடுத்த முறை வரும்போது அவற்றையும் உங்களுடன் பகிர முயற்சிக்கிறேன். ஒரு விஷயம் சொல்லிதான் ஆகணும். என்னன்னா, இதை மேனேஜ் பண்ணுறவங்க இதை உண்மையிலே அந்த மேனேஜ்மெண்ட் அப்ரிஷியேட் பண்ணணும். நல்ல நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, சப்போர்ட்டிவாக இருக்காங்க, நம்ம கேட்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, சின்சியராக இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு ஏவியரை மெயின்டைன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம், இன்க்ளூடிங் த கார்பரேஷன், ட்ரிச்சி கார்பரேஷன். எனக்கு மிகவும் பிடித்த பகுதி என்றால் அது வாக்கின் ஏவியரி. பறவைகளுடன் ஒரே இடத்தில் நடந்து செல்லும் அனுபவம் மிகவும் அருமையாக இருந்தது. சில பறவைகள் பார்வையாளர்களுக்கு மிக அருகில் வந்து அமர்வதும் சுதந்திரமாக பறப்பதும் இயற்கையை இன்னும் நெருக்கமாக உணர முடிகிறது. இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். இது குடும்பத்துடன் செல்ல ஏற்ற இடமாகும். இந்த பூங்கா பேர்ட்ஸ் மட்டுமல்ல, முழு குடும்பமும் ஒரு நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக செலவிடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கிட்ஸ் பிளே ஏரியா, ரேபிட் இன்டராக்ஷன் ஜோன், 7D மினி தியேட்டர், VR கேமிங், ஃபுட் கோர்ட்ஸ், கேன்டீன் என அனைத்து வயதினருக்கும் ஏற்ற வசதிகள் உள்ளன. இந்த பூங்காவில் இருக்கும் பல பறவைகள் இந்தியாவை சேர்ந்தவை அல்ல. உலகின் பல நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ்களை இங்கு பாதுகாப்பாக வளர்த்து வருகின்றனர். இதன் மூலம் குழந்தைகளும் மாணவர்களும் பல அரிய பறவைகளை நேரில் அறிந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுகிறார்கள். இந்த பூங்காவிற்கு வர திட்டமிடுபவர்கள் என்னுடைய ஒரு சிறிய ஆலோசனை: if possible, visit early in the morning or during the evening. திருச்சி பகல் நேரத்தில் மிகவும் வெப்பமாக இருக்கும். மதிய நேரத்தில் பெரும்பாலான பறவைகள் உணவு எடுத்துக்கொண்டு
நிழலில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும். அதனால் அவை அதிக சுறுசுறுப்பாக இருக்காது. ஆனால் காலை மற்றும் மாலை நேரங்களில் பறவைகள் மிகவும் ஆக்டிவாக இருக்கும். அவற்றின் இயல்பான நடத்தைகள் ரசிக்கவும் ஃபோட்டோகிராஃபி மற்றும் வீடியோகிராஃபி செய்யவும் அதுவே சிறந்த நேரம். இது முதலில் சொன்னது போல் கம்பரசம்பேட்டை என்கிற இடத்துல காலையில் 9 மணி முதல் மாலை 6 மணி வரை ஓப்பன் ஆகிருக்கு. அடல்ட்ஸ்க்கு என்ட்ரி ஃப்ரீ 200 ரூபாய், குழந்தைகளுக்கு 150 ரூபாய். 90 சென்டிமீட்டர் உயரத்திற்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு அனுமதி இலவசம். 90 சென்டிமீட்டரிலிருந்து 120 சென்டிமீட்டர் உயரம் இருப்பவர்களை குழந்தைகள் என்று கருதுகிறார்கள். என்னுடைய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை பொறுத்தவரை ட்ரிச்சி பேர்ட்ஸ் பார்க் என்பது குடும்பத்துடன் ஒரு நாள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் செலவிட ஏற்ற ஒரு சிறந்த இடம். நீங்கள் பேர்ட் லவராக இருந்தாலும், நேச்சர் லவராக இருந்தாலும், ஃபோட்டோகிராஃபியில் ஆர்வம் இருந்தாலும், அல்லது குழந்தைகளுடன் ஒரு நல்ல வீக்கெண்ட் டெஸ்டினேஷன் தேடிக்கொண்டிருந்தாலும் இந்த பூங்காவை கண்டிப்பாக ஒரு முறை பார்வையிடலாம். என்னால் முடிந்த அளவிற்கு இந்த பூங்காவின் அழகை இந்த வீடியோவில் பதிவு செய்ய முயற்சித்துள்ளேன். நேரில் பார்க்கும் அனுபவம் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். ஒரு கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும். இது போன்ற வைல்ட் லைஃப், பேர்டிங், நேச்சர் மற்றும் டிராவல் வீடியோஸுடன் மீண்டும் சந்திப்பதற்கு முன்பாக உண்மையிலே இந்த பூங்காவின் நிர்வாகத்தை பாராட்டிக் கொள்ளதான் வேண்டும். மிகவும் அற்புதமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். Why places like this matter? இப்படிப்பட்ட பேர்ட் பார்க்ஸ் வெறும் பொழுதுபோக்கு இடங்கள் அல்ல. இன்றைய குழந்தைகள் புத்தகங்களில் மட்டும் பார்க்கும் பல உயிரினங்களை நேரில் அறிந்து கொள்ளும் வாய்ப்பை இப்படிப்பட்ட இடங்கள் வழங்குகின்றன. நேச்சர் மீது அன்பும் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் பற்றிய விழிப்புணர்வும் இங்கிருந்தே ஆரம்பிக்கிறது. என் கையில் இருக்கும் இந்த அழகான பறவை காக்கட்டு. Cockatoos are known for their intelligence and affectionate nature. இவை தங்கள் உரிமையாளர்களுடன் மிகவும் நெருக்கமான பிணைப்பை உருவாக்கும் பறவைகள். அவற்றின் தலையில் இருக்கும் அழகான கிரஸ்ட் தான் அவற்றின் அடையாளம். உற்சாகமாகவோ, ஆச்சரியமாகவோ அல்லது எச்சரிக்கையாகவோ இருக்கும்போது இந்த கிரஸ்டை உயர்த்தி காட்டும். With proper care, some cockatoos can live for 40 to 70 years and a few species may even live longer. இது ப்ளூ அண்ட் கோல்டு மக்கா மற்றும் ஸ்கார்லெட் மக்கா. இந்த மக்காவின் நீளமும் தங்க மஞ்சளும் கலந்த இறகுகள் அதன் மிகப்பெரிய அழகு. Macaws are among the most intelligent parents in the world. மனிதர்களின் சில வார்த்தைகளையும் ஒலிகளையும் கற்றுக்கொள்ளும் திறன் இவற்றுக்கு உள்ளது. அவற்றின் வலிமையான அலகு மிகவும் கடினமான விதைகளையும்
பருப்புகளையும் கூட எளிதாக உடைத்து சாப்பிட உதவுகிறது. In the wild, they usually live in pairs and can form lifelong bonds with their partners. வைல்டில் மக்காஸ் பொதுவாக ஜோடியாக வாழும். ஒரு துணையை தேர்ந்தெடுத்தால் பல இனங்களில் நீண்ட காலம் அதே துணையுடன் வாழும் பழக்கம் உள்ளது. அவற்றின் உரத்த குரல் வெறும் சத்தமல்ல, அது காடுகளில் ஒருவருடன் ஒருவர் தொடர்பு கொள்ளும் ஒரு முக்கிய வழிமுறையாகும். அதனால் ஒரு மக்காவையை வளர்ப்பது என்பது ஒரு செல்லப்பிராணியை வைத்திருப்பது மட்டுமல்ல, பல ஆண்டுகள் நீடிக்கும் ஒரு பொறுப்பும் கூட. இந்த ஏவியரில் நான் மிகவும் ரசித்த தருணம் இதுவும் தான். ஒரு சில பறவைகள் மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான வண்ணமயமான பறவைகள் ஒரே நேரத்தில் குழுக்களாக பறந்து செல்லும் காட்சி. அவை ஒரே திசையில் திரும்புவதும் மீண்டும் வட்டமிட்டு பறப்பதும் ஒன்றோடு ஒன்று ஒத்துழைத்து நகர்வதும் பார்ப்பதற்கு உண்மையிலேயே மனதை கவர்ந்தது. Watching them fly together in perfect coordination was absolutely mesmerizing. அந்த தருணத்தில் நாம் ஒரு பூங்காவில் நிற்கிறோம் என்ற உணர்வே மறந்து இயற்கையின் நடுவில் இருப்பது போல் தோன்றியது. இப்படிப்பட்ட காட்சிகளை கேமராவில் பதிவு செய்ய முடிந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான அனுபவம். ஒவ்வொரு பறவையும் தனித்துவமானது, ஆனால் பறக்கும்போது அவை அனைத்தும் ஒரே இசைக்கு நடனமாடுவது போல் தோன்றியது. அந்த தருணத்தில் இயற்கையின் ஒழுங்கும் அழகும் எவ்வளவு அற்புதமானது என்று மீண்டும் உணர்ந்தேன். Moments like this reminds us why we should cherish and protect God's beautiful creation. இந்த காட்சி மட்டும் கூட இந்த பூங்காவிற்கு வந்ததற்கான நினைவாக நீண்ட காலம் மனதில் நிற்கும். இறைவனின் படைப்புகளை நேசியுங்கள், இயற்கையை பாதுகாப்போம். மீண்டும் ஒரு புதிய பயணத்தில் சந்திப்போம். Until then, in God's love, we share and